ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு அருமையான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இது வந்து சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு ஸ்டடிஸாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கடையில் 2-3 டேபிள் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக பொரிய விடுங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் மனமும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் 4 பல்லு வெள்ளை பூண்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சுரக்காய் இல்லாட்டி வெள்ளரிக்காய் சேர்த்துக்குங்க. அடுத்து 4 கத்திரிக்காய் அந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி இந்த கலரில் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கலரில் மாறி ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு இதே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்காண்டே கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. சேர்த்துட்டு இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டுக்குங்க. அடுத்து நான் ஏற்கனவே 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணி கூட சேர்த்துக்குங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்லா வந்துருச்சு. இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளியை இந்த மாதிரி கரைச்சி அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அருமையான மனமும் கமகமான இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் விஜயநாயகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கும். குயிக்காக செஞ்சலாம், ஃபாஸ்ட்டாக செஞ்சலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.